गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। नित्यमधीयतां ततुदितं कर्म स्वनुष्ठीयताम् तेनेशस्य विधीयताम् अपचितः काम्ये मतिस्त्यज्यताम् पापौघः परिधूयतां भवसुखे दोषो न सन्धीयताम् आत्मेच्छाव्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् सत्यसु विधीयतां भगवतो भक्तिदृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरं कर्माशु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्यतां प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमर्त्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्धश्च विचार्यताम् श्रुतिशिरः पक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यताम् श्रुतिमतस्तर्गोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वः परित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यताम् भूतजनैः वादः परित्यज्यताम् विद्यादिश्च चिकित्स्यतां प्रतिदिनं भिक्षौषधं भुज्यतां स्वात्वन्नं न च याच्यतां विधिवसात् प्राप्तेन सन्तुष्यतां शीतोष्णातिविषह्यतां न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यतां जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुगमास्यताम् परतरे चेतः समाधीयताम् पूर्णात्मासु समीक्ष्यताम् जगदिदं तद्बाधितं दृश्यताम् प्राकर्म प्रविलाभ्यता चितिबलात् ज्ञाद्युद्धरैशिष्यताम् प्रारब्धं त्वय्य पूज्यताम् अत पर பிரம்மாத்மனாஸ்தீயதாம். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். அடுத்ததுல இந்த சாந்தியாதிங்கிற இடத்துல இருக்கோம். சாந்தியாதினா 6 இருக்கு. அதுல சமம், தமம், உபரமஹா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு 6 இருக்கு. ஸோ அதுல சம தம பார்த்தோம். போன கிளாஸ்ல உபரமஹா, திதிக்ஷா, ஸ்ரத்தா இந்த 3 பார்த்தோம். ஸோ உபரமஹானா என்ன? சந்தோஷத்துக்கு பக்கத்துல. எந்த சந்தோஷம்? எதுக்கு பக்கத்துல? நம்ம ஆத்மா கிட்ட இருக்கும். ஆத்ம சுகத்துல நம்ம லயிச்சுட்டு இருக்கச்சு நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் தான் உபரம். உப்பரமஹானா என்ன? உபாங்கிறது கிட்ட கிட்ட இருக்கிறது, கோயிங் க்ளோஸ் இல்லையா? ரமஹாங்கிறது சந்தோஷம். நம்மளுக்குள்ளே நம்ம சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷம் எப்படின்னா நம்ம வெளி உலகத்துல, நம்ம லௌகிக உலகத்துல நம்ம சந்தோஷத்தை தேடாம நமக்குள்ளேயே விதினஸ் நமக்குள்ளேயே நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கறச்ச அதுக்கு பேர் தான் ஆத்ம சுகம். அந்த சுகத்தை வச்சுன்னு உள்ள சந்தோஷம் தான் உபரமஹா. அதுதான் யூஸ் என்ன? எதனால உபரமஹால மெயின் அட்வான்டேஜ் என்ன? உபரமஹாவோட மெயின் அட்வான்டேஜ் சமதம கட்டுப்பாட்டுல இருக்கணும். சமதமத்தை எப்பவும் பிடிச்சு வச்சுக்கணும். அதுக்குதான் உபரமஹா. இல்லைன்னா அது ஓடிடும். ஸோ மெயின் பாயிண்டே அங்கதான். சமத்தையும் தமத்தையும் சொல்லிட்டு ஏன் உபரமஹா சொல்றாருன்னா, அந்த ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே தக்க வச்சுக்கணும்னா உபரமஹா இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா இந்திரியங்கள் வெளியே நோக்கிதான் ஓடும் இல்லையா? ஸோ அதுதான் மேஜர். ஸோ அந்த உபரமஹாக்கு நாம வரத்துக்கு உபாயம் என்ன? நாம எப்படி கொண்டு வருது? உபரமகாக்கு 2. ஒண்ணு நமக்கு அருகில் இருக்கிறது ஃபர்ஸ்ட், இன்னொன்னு விலகி இருத்தல். தட் இஸ் நம்ம இன்னொருத்தருடைய
ஃபேமிலியில போய் நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொடுத்துடுறது. நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தலையில போட்டுக்காம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டாக்க நம்ம விலகி இருக்கணும். அப்பதான் நம்ம நம்மளுக்குள்ளேயே போக முடியும். அது மகா. அதுக்கப்புறம் சரி, திதிக்ஷா நான் என்ன? இருமையில் பொறுமை, இருமையில் பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கணும். இந்த ஞானம் வந்தப்புறம் அது புரிஞ்சுட்டு சகிச்சுட்டு இருக்கணும். அது வந்து பேஷன்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து அத திதிக்ஷான்னு நினைச்சு நம்ம அடக்கின்றோம்னா அது வேற எங்கேயாவது அந்த எமோஷனல் இது கொண்டு விடும். நம்ம கோவம் இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துலயுமே ஈக்குவலா எடுத்துக்கணும். சுகம் துக்கம் அப்புறம் லாபம் நஷ்டம் இரவு பகல் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவலா பார்க்கணும். திதிக்ஷா மெயினா வந்து 2 எக்ஸாம்பிள் வந்து டிராபிக்கும் அந்த ஈஸ்வர தர்ஷனத்திலயும் தான் அந்த மெயின் எக்ஸாம்பிள் 2 சொன்னேன். சீதோஷ்ணாதி சகிஷ்ணுத்துவம் தான் திதிக்ஷா, அப்பிரதிகார பூர்வம் சகிஷ்ணுத்துவம் தான் கரெக்ட். அதுதான் ஞானம் மூலமா வரணும். எதிர்ப்போட சரி நான் கண்ட்ரோலா இருக்கேன் அப்படின்னு இன்னொரு சைட்ல எதிர்ப்ப காட்டுறது திதிக்ஷா கிடையாது. சோ ஞானம் மூலமா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் திதிக்ஷா. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, நாம எப்படி எடுத்துக்கணும், எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆகமா பாயினும் அனித்தியம், வர்றது போறதெல்லாம் அனித்தியம், அதை பிடிச்சுக்கணும். சோ எல்லாமே அனித்தியம், உலகமே ரெட்டைகளால் ஆனது, இது எப்பவும் நிரந்தரம் கிடையாது, இதுவும் மாறும் ஒரு நாள், அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஞானமா வரணும், இது நிரந்தரம் கிடையாது, உலகமே அனித்தியம், வரும் போகும். அப்படி இருக்கும்போது இந்த சுக துக்கங்கள்ங்கிறது ஒரு நாள் நான் துக்கப்படுறேனேன்னு வருத்தப்படக்கூடாது, ஒரு நாள் அது சுகமா வரத்தான் செய்யும். சோ இந்த மாறி மாறி வருதுதான் இயற்கை. அந்த இப்போ வெயில் காலம், வெயில் தகிக்கிறது அப்படின்னா புலம்பி தள்ளக்கூடாது. சரி, இதுவும் ஈஸ்வரன் படைச்சதுதான், இது இந்த சீதோஷ்ணத்துல இப்படிதான் இருக்கும், அக்செப்ட். அப்படி ஞானமா அக்செப்ட் பண்ணும்போதுதான் மனசு வந்து அடங்குமே தவிர அது இது வரணும், என்னது மனசு திருடமா இருக்கணும், அதெல்லாம் கொண்டு வரணும். ஓகே, பட் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஞானமா எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்கணும். உலகமே ரெட்டைகளாலானது, வரும் போகும், எதுவுமே நிலை கிடையாது, நிலை இல்லைங்கிறது தான் நிலையானது. அப்படிங்கும் போது நம்ம அக்செப்ட். ஓகே, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போடணும், போடாம அக்செப்ட் பண்ணக்கூடாது. நான் எஃபர்ட் போட்டுட்டேன், இதுக்கு மேல என் கையில எதுவும் இல்லை அப்படிங்கும் போது அக்செப்ட். அதுதான். அடுத்தது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னா குரு வாக்கியத்துல நம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட், அது ஸ்ரத்தா. அவர் ஆசிரம் வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசம். அடுத்தது அதுல அஸ்ரத்தா குர்ஸ்ரத்தா 2 இருக்கு. அஸ்ரத்தா வந்து நம்பிக்கையே இல்லாதது, அப்புறம் குர்ஸ்ரத்தா வந்து மூட நம்பிக்கை. அதாவது குருவின் இடத்துல நம்பிக்கை இருக்கும், ஆனா மூட நம்பிக்கை அது வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் கேட்டு அவரே கடவுள்னு சொன்னா கூட அவர் பின்னாடி ஃபாலோ பண்றது குர்ஸ்ரத்தா. அஸ்ரத்தானா என்னது? மேஜரா இருக்குது ஈகோ. ஈகோ. அதாவது அஸ்ரத்தாக்கு வந்து 3 தடை இருக்கு. ஃபர்ஸ்ட் பயம், 2வது அஸ்ரத்தா, 3வது குர்ஸ்ரத்தா. எதுலயுமே நம்பிக்கை இல்லாதது பகினி. எதுலயுமே இல்ல, இந்த வேதாந்தங்கள்ல நம்பிக்கை இல்ல, குருவை நம்புறேன்னு சொல்றதும் அஸ்ரத்தா, நம்ப மாட்டேன் இதை நம்புறேன்னு சொன்னாலும் அஸ்ரத்தா. 2த்துலயும் நம்பிக்கை இருக்கணும், அதுதான் ஸ்ரத்தா. அதுதான் நம்மள வந்து ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், நமக்கு ஞானம் கிடைக்கணும்னா 2த்துலயுமே ஸ்ரத்தா இருக்கணும். இந்த சம்சயம்ங்கிறது இருக்கக்கூடாது. சம்சயம்னா டவுட், ஒரு சாஸ்திரத்தை டவுட் பண்றது, இது இருக்குமா, இல்ல இது பொய்யா, இல்ல இது நிஜமா தான் இருக்குமா, இது உண்மையிலே இருக்குமா, இதெல்லாம் நம்ப முடியலையே, இந்த மாதிரிலாம் ஒரு டவுட்டா அதை ஃபாலோ பண்றது, இது வந்து ரொம்ப 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 தப்பு. அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்ப எனக்கு புரியல, இது எனக்கு புரியறதுக்கு மெச்சூரிட்டி இன்னும் வரல, நான் அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறேன், அப்போ ஒரு நாள் எனக்கு புரியும், அது வரைக்கும் நான் உள்ள வாங்கி போட்டுக்கிறேன். அப்படிங்கிற பார்வையில தான் நம்ம வந்து சாஸ்திரங்களை அப்ரோச் பண்ணணுமே தவிர, எனக்கு இப்ப புரியல அதனால அது இல்லவே இல்லை, அது தப்பே தப்பு அப்படின்னு சொல்லாது. இந்த டவுட் படுறதுங்கிறதுதான் கிருஷ்ணர் நிறைய சொல்றாரு கீதையில. போன வீக் பார்த்தோம்னு நினைக்கிறேன், யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம். சம்சயம் அதுதான் டவுட், அதை வந்து ஞானம்ங்கிறதுனால சிதைக்கணுங்கிற. ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகமும் அதான், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூத்தம்
ஹிருத்ஸ்தம் ஞான அசினா ஆத்மனகா. ஞானம்ங்கிற அசினா கத்தி, ஞானம்ங்கிற கத்தினால அந்த ஹிருத்சம் கிருதியில, அதாவது மனசுல இருக்கக்கூடிய அஜ்ஞான சம்பூத்தம், இந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய சம்சயம் இருக்கே, அத சித்வா ஏனம் சம்சயம் யோகம் திட்ட அப்படின்னு சொல்ற. சோ சித்வா வெட்டிடு அப்படிங்கிற, ஞானம்ங்கிற கத்தினால இந்த சம்சயத்தை வெட்டணும். அப்புறாதான் யோகமாத்திஷ்ட, யோகமே கிடைக்கும். அதனால நீ எந்திரு அப்படின்னு இவனை அர்ஜுனனை சொல்ற. சோ இதுதான் வந்து ஸ்ரத்தா. சோ ஸ்ரத்தா வச்சு ஒரு இடத்துல ஏமாந்தா கூட இன்னொரு இடத்துல ஸ்ரத்தா வைக்க மாட்டேன்னு அங்கே க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா மேற்கொண்டு நமக்கு ஞானம் உள்ள போகாது. சோ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும் இன்னொரு இடத்துலயும். இப்ப நமக்கு என்ன ஆயிருக்கும், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு படிப்பினை வந்திருக்கும், ஒரு அறிவு வந்திருக்கும். சோ டக்குன்னு இன்னொரு இடத்துல ஏமாற மாட்டோம். இந்த அறிவை அப்ளை பண்ணி அங்க வந்து நம்ம ஓகே அனலைஸ் பண்ணணும். இது ஓகேவா, இது உண்மைதான் சொல்றாளா, இருக்கா, எங்கேயாவது அது டீவியேட் ஆறுது அப்படிங்கும் போது நமக்கு புரியும். ரொம்ப அஜ்ஞானத்துல இருக்க மாட்டோம். ஓகே இது டீவியேட் ஆறுது அப்படிங்கும் போது நம்மளால ஈஸியா வெளியில வர முடியும். நமக்கு அந்த ஸ்ரத்தா இருந்தா அந்த ஸ்ரத்தாவே நம்மள வெளியில கூட்டின்னு வரும். கவலையே பட வேண்டாம். இதுதான் நம்ம வந்து இதுல பார்த்தோம். அடுத்தது சமாதானம். சமாதானம்னா என்ன அப்படின்னா, சமாதின்னு வச்சுக்கோங்களேன், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அதுதான் சமாதானம். அதுக்கு வந்து டெஃபினேஷன் இதுல சொல்றது சித்த ஏகாகிரதா. தத்துவபோதத்துல சொல்ற சித்த ஏகாகிரதா, சித்த ஏகாகிரதா, அதுதான் இதோட டெஃபினேஷன். சித்தம்னா மனசு, அந்த மனசோட ஏகாகிரத் ஒருமுகப்படுதல், அதுதான் வந்து சமாதானம் அப்படின்னு சொல்ற. சமாதானம்னா நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற சமாதானம் இல்ல. அவ 2 பேருக்கும் சண்டை, நான் போய் சமாதானம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சமாதானம் இல்ல. இந்த சமாதானம்ங்கிறது லட்சியே சித்தஸ்ய ஸ்திதிஹி. ஒரு லட்சியம் இருக்குன்னா அதுல நம்மளோட மனசை வந்து ஃபோக்கஸ்டா வைக்கிற ஒரு ஸ்டேட், அதுக்கு பேர் தான் சமாதானம். இங்க நமக்கு லட்சியம் என்னது, ஆத்மா. சோ ஆத்மால நம்மளோட மனசை கொண்டு போய் ஸ்திரமா வைக்கணும், ஸ்ட்ராங்கா வைக்கணும். அதுதான் அப்ப ஃபோக்கஸ்டா வைக்கணும். அதுக்கு பேர் தான் சமாதானம்னு பேரு. இன்னொரு அதோட அந்த பதத்தை வந்து சொல்லணும்னா, உற்பத்தி சொல்லணும்னா, சம்யக் மனகா ஆதீயத்தை யஸ்மின். எந்த இடத்துல இந்த மனம் வந்து ஒடுங்குறதோ அதுக்கு பேருதான் சமாதானம் அப்படின்னு பேரு. இத வந்து நம்ம நிறைய இந்த குழந்தை இடத்துல பார்க்கலாம். இப்ப குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு போன் நோண்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன கூப்பிடுங்க, என்ன பக்கத்துல போய் கூப்பிடுங்க, காதே கேட்காது, அது பாட்டு நோண்டிட்டே இருக்கும். ஏன்னா அங்க ரொம்ப இஷ்டம், அங்க ஃபோக்கஸ் இருக்கு. இஷ்டமா இருக்கிற இடத்துலதான் ஃபோக்கஸ் ஜாஸ்தியா வரும். நம்ம இஷ்டமே இல்லாம ஒண்ணு பண்ணும்போது லேசா ஒரு சத்தம் கேட்டா கூட, நம்ம இப்ப ஒரு தியானத்திலயே உட்கார்றோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா ஒரு சின்ன சத்தம் கூட நம்மள வந்து தியானத்தை கலைச்சு விட்டுரும். சே என்ன சத்தம் போட, நான் தியானத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதே இது அங்க ஃபோக்கஸ்டா இருந்தா பக்கத்துலயே ஒரு பாத்திரம் இருந்தா கூட நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. சோ அதுதான் ஃபோக்கஸ், அதுதான் சமாதானம் அப்படின்னு சொல்றேன். சோ எங்க நமக்கு இஷ்டம் இருக்கோ, எங்க நமக்கு லட்சியம் இருக்கோ, அங்க எதுவுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த ஃபோக்கஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சித்த ஏகாகிரதா, சித்தத்தோட ஒருமுனைப்பாடு, ஒருமுகப்படுதல், அது வந்து ஈஸியா கிடைக்கும். இப்போ விவேகம் பார்த்தோம், வைராக்கியம் பார்த்தோம். அதுக்கு டூலா இருக்கிறது இந்த கர்மயோகம், நிஷ்காமியமா பண்றது, இதெல்லாம் அதுக்கு டூல். எதுக்கு? விவேகம் வைராக்கியத்துக்கு. சமாதானத்துக்கு டூல் என்ன அப்படின்னா, நாமஜபம் பண்றது, தியானம் பண்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து சமாதானம், ஃபோக்கஸ்க்கு. அதுதான் சொன்னேன், மனசு சமநிலைப்படணும், ஒருமுகப்படணும், ரெண்டுமே இருக்கணும். சோ சமநிலைப்படும். நம்ம வந்து இப்போ ஒரு தானம் பண்றோம், ஆர்பனேஜ் போய் பண்றோம், இதெல்லாம் மனசு சமநிலைக்கு வரும், ஏன்னா சத்துவத்துல இருக்கும். ஆனா ஒருமுகப்படணும்னா உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த நாமஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், விரதங்கள் இருக்கணும். இதெல்லாம் தான் ஒருமுகப்படுத்துறதுக்கு, சமாதானத்துக்கு டூல். இதை நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னா, அதை இருந்துதான் கொண்டு வரணும். இப்ப ஒரு நீச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீச்சலை வந்து தண்ணியில அடிச்சு பழகிட்டு தண்ணிக்குள்ள பழகிறேன்னு சொல்ல முடியாது. தண்ணிக்குள்ளதான் பழகி ஆகணும், நீச்சல் அடிச்சுதான் பழகணும். அதே மாதிரி இந்த சமாதானம்ங்கிறது தியானம் பண்ணி தான் பழகணும். ஏன்னா ஃபர்ஸ்டே தியானம் இருக்கும்போது கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் வரும். அதுக்கு ஆசன சித்தி வேணும். ஆசன சித்தி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கான்சன்ட்ரேஷனை கூட்டிகிட்டே போகணும். அப்படி கூட்டின்னு போகும்போது அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அட்ட ஸ்ட்ரெச் எல்லாம் வராது, பிரம்ம தியானம்லாம் வராது இல்லையா. ஏன்னா நம்ம இந்த வேர்ல்ட்லி லைஃப்ல இருக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் நிறைய, ஏன்னா உள்ள எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்கள் தான் அப்படியே ஒரு தாட்ஸ் திங்கிங்கா கொண்டு வருது நமக்கு. தியானத்துல டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
சோ இதெல்லாம் நமக்கு குறையணும்னா இந்த சமாதானத்துக்கு இந்த நாம ஜபம் தியானம் எல்லாம் பண்ணி தான் பழகணும். திடீர்னு அப்படியே ஹை லெவலுக்கு வர முடியாது. இதுல யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றாருங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இது சமாபத்தின்னு சொல்லுவார். சமாபத்திங்கிறதும் சமாதானமும் சமாதி எல்லாம் ஒண்ணுதான். சோ இதுல அவர் 2 டைப் சொல்ற. ஒண்ணு விதர்க்கம், இன்னொன்னு விசாரம். சோ விதர்க்க சம்பத்தி சமாபத்தி, இன்னொன்னு விசார சமாபத்தி. இந்த விதர்க்க சமாபத்தி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிராஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஸ்தூலத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது விதர்க்க சமாபத்தின்னு சொல்லுவோம். உள்ள சூக்ஷ்மமா போனோம்னா அதை விசார சம்பத்தின்னு சொல்லுவோம். சோ விதர்க்கத்திலேயே 2 டைப் இருக்கு. ஒண்ணு சவிதர்க்கம், இன்னொன்னு நிர்விதர்க்கம் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி விசாரத்திலயும் 2 டைப்ஸ் இருக்கு. சவிச்சாரம் நிர்விச்சாரம் அப்படின்னு 2 டைப் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சவிதர்க்கம், விதர்க்கம் அப்படின்னாலே என்னன்னா இப்ப ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மரம் விதர்க்கமானது அப்படின்னா என்னன்னா விகல்பமா அதுல மரம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, பழம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? பட் ஒரு விதைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒண்ணுமே சொல்ல முடியாது. பாடி பார்ட்ஸ், அந்த மரத்தோட பார்ட்ஸை காமிக்க முடியாது இல்லையா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். சூக்ஷ்மமா இருக்கிறது, இன்னொரு ஸ்தூலமா இருக்குது. சோ இந்த விதர்க்கல சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு எடுத்துப்போம். சோ ஃபர்ஸ்ட் சவிதர்க்க சமாபத்தியில இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நமக்கு அந்த அல்டிமேட் கோலுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சவிதர்க்க சமாபத்தி, அதுக்கு யோக சூத்திரம் இருக்கு. சமாதி பாதத்துல 1.42 யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா ரெஃபர் பண்ணிக்கோங்க. தத்ர சப்த அர்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ணா சவிதர்க்க சமாபத்திகி அப்படின்னு சொல்றாரு. சோ தத்ர அப்படின்னா என்னன்னா அங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப முந்தின சூத்திரத்துல அவர் சமாபத்தியை பத்தி சொல்றார். சோ சமாபத்தினா என்னன்னு சொல்றார். தத்ர அப்படிங்கிற இடத்துல சமாபத்தியில, சோ சமாபத்தியில சப்தம் அர்த்தம் ஞானம் இந்த 3 விகல்பங்கள் இருக்கும். சோ விகல்பங்கள்னா என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு மரம் விகல்பத்தோட இருக்குன்னா பூ இருக்கு, காய் இருக்கு, கிளை இருக்கு எல்லாம் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ ஒரு பறவை இருக்குன்னா ஐடென்டிஃபை, இது கண்ணு இது மூக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் விகல்பம். சோ இந்த விகல்பைகி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு இமேஜின் பண்ண முடியும். தியானத்துல ஒரு விகல்பமா இருந்தா தானே இமேஜினேஷனுக்கு ஈஸியா கொண்டு வர முடியும் இல்லையா? அதுதான் சொல்றேன். சோ விகல்பைகி சங்கீர்ணா, சங்கீர்ணானா என்னன்னா மிக்ஸ் ஆறுது. இப்போ இந்த 3 இருக்கே, சப்தம் அர்த்தம் ஞானம், இந்த 3மே அந்த சமாதியில கன்ஃபியூஸ்டா ஒரு மிக்சடா வந்துட்டே இருக்கும். அதுதான் சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு சொல்றாரு. சோ சப்த அர்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ணா. சோ இதனால மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தியானம், அந்த போக்கஸ், அதுக்கு பேரு சவிதர்க்கம்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதோ ஒண்ணு லைட்டு இல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. சூரியன்கிற ஒரு சப்தம் இருக்கு. அதுக்கப்புறம் அர்த்தம், அர்த்தம்னா என்னன்னா அந்த சப்தத்துக்கு உண்டான பொருள். இப்போ ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னா பெண்ணுக்கு உண்டான அந்த பெண், அதுதான் அர்த்தம். சோ இந்த இடத்துல சூரியன்கிற சப்தம், சூரியன் இருக்கான் இல்லையா, அந்த அதுதான் அதோட அர்த்தம் இல்லையா? சோ அர்த்தம். அப்புறம் ஞானம், இப்ப சூரியனை பத்தி ஒரு ஞானம், அது பிரகாசமானது, ஒளிமயமானது, இப்படி எல்லாம் நமக்கு பூமி அதை சுத்தி வருது, சில ஞானம் அதை பத்தி அறிவு இருக்கு இல்லையா? சோ இந்த 3 இப்ப ஒரு சூரியன் அப்படின்னு நினைச்சு நம்ம தியானத்துல உட்கார்ந்தோம்னா இந்த சூரியன்கிற சப்தம் வரும். கொஞ்ச நேரம் அதோட அர்த்தத்துல இருப்போம், கொஞ்ச நேரம் அதோட ஞானத்துல இருப்போம். இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இது கிராஸ். அதனால இது பேரு சவிதர்க்க சமாபத்தின்னு சொல்றாரு. சோ எல்லாமே ஒரு மிக்சடா ஒரு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். இது பேரு தான். சோ இதுக்கு அடுத்தது நிர்விதர்க்கம். சோ நிர்விதர்க்கத்துக்கு என்ன சூத்திரம் சொல்றாருன்னா ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யே அர்த்தமாத்திர பாசா அப்படின்னு சொல்றார் நிர்விதர்க்க சமாபத்தி. ஸ்மிருதி பரிசுத்தௌ அப்படின்னா என்னன்னா ஸ்மிருதினா என்னது? ஞாபகங்கள். சோ நம்ம ஒரு தியானத்துல உட்கார்றச்சே நமக்கு ஒரு ஞாபகம், அதாவது உள்ள தாட்ஸ் இருக்கு இல்லையா? அது வாசனைகளா இருக்கலாம், இல்ல இப்ப பார்த்து நம்ம போட்ட சங்கல்பங்களா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அதனாலதான் நமக்கு அப்படியே தாட்ஸ் வெளியில வருது. அதுதான் திங்கிங்கா நம்மளை கூட்டின்னு போறது தியானத்துல.
அந்த ஸ்மிருதி பரிசுத்தம். ஸ்மிருதி இல்லாத போது, அப்போ எண்ணங்கள் இல்லை. சோ எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஸ்வரூப சூன்யே, ஸ்வரூபமும் சூன்யம். சோ ஸ்வரூபமும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்தை நம்ம தியானம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் சவிதர்க்கத்துல எப்படி இருக்கும், அந்த சப்தமும் நம்ம காதுல விழுந்துட்டு இருக்கோம். அதோட அர்த்தம்ங்கிற அந்த உருவம் ஸ்வரூபமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்பப்போ மிக்சடா இருக்கும். அப்புறம் ராமரை பத்திய சில ஞானங்கள், அவரோட கருணை வரலாம், வீரம் வரலாம், இந்த மாதிரி சில மிக்சடா இருக்கும். இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா நிர்விதர்க்கத்துல ஸ்மிருதி பரிசுத்தம். இதுல என்ன ஆயிடும்னா அந்த ஸ்மிருதிகள் எண்ணங்கள் இருக்காது, ஸ்வரூப சூன்யம், ஸ்வரூபமும் இருக்காது, அர்த்தமாத்திர. சோ அர்த்தம் மட்டுமே இருக்கும். அந்த ராமரோட அப்படியே ஒன்றது. இப்ப சூரியன்னா சூரியனோட ஒளியோட ஒன்றது. அதுதான் நிர்விதர்க்கம்னு சொல்றது. சோ இதுதான் அவர் சொல்றார், ஸ்வரூப சூன்யம் அர்த்தமாத்திர நிர்பாசா நிர்விதர்க்க சமாபத்திகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சூரியன் அப்படின்னா அதோட சப்தம் ஒடுங்கி போயிடும், அதோட ஞானம் ஒடுங்கி போயிடும். ஒன்லி அர்த்தமாவே, அர்த்தத்திலேயே நம்ம ஒன்று இருக்கிறது. அதுதான் நிர்விதர்க்க சமாபத்தி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுல சப்தம் ஞானம் அர்த்தம் இருக்கும். அடுத்ததுல சப்தமும் ஞானமும் ஒடுங்கி போயிடும், அர்த்தம் மட்டும் இருக்கும். அது நிர்விதர்க்கம். இந்த சவிதர்க்கத்துல பெயர், அதாவது ராம அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க எது வேணா நீங்க இஷ்ட தெய்வம்னு இல்லை, என்ன பொருள் கூட நீங்க எடுத்துட்டு தியானம் பண்ணலாம். சோ அந்த பெயர் அல்லது அந்த அந்த வார்த்தை இருக்கும் வச்சுக்கோங்களேன், அதோட பொருள் அதான் அர்த்தம்னு சொல்றோம். அந்த உருவம் இருக்கும். பொருளை பற்றிய ஒரு அறிவு, அறிவுன்னா ஒரு ஊகம். நம்ம ஏதோ ஊகிக்கிறோம் இல்லையா, நினைச்சு பாக்குறோம், ஐயோ இவரோட குணம் இப்படி, இல்ல சூரியன்னா இவ்வளவு பிரகாசமானது, உலகத்துக்கே அது ஒளி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊகம் பண்ணிக்கிறது. இந்த மூணுமே இருக்கும். மூணும் இருக்கிறதுனால ஒரு மயக்கம், ஒரு குழப்பம் அங்க இருக்கும், மாறி மாறி இருக்கும். சோ நிர்விதர்க்கத்துல எப்படின்னா இந்த பழைய எண்ணங்கள், இந்த பதிவுகள் இதெல்லாம் கிளென்ஸ் ஆயிடும். சோ கிளென்ஸ் ஆகுறதுனால மைண்ட் இன்னும் பியூரிஃபைடா ஆயிடும். சோ அதாவது பொருளை பற்றிய அறிவு, அதாவது ஊகம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்வரூப சூன்யம், அந்த ஸ்வரூபம் அதுவும் இருக்காது, ரூபமும் இருக்காது. சோ அந்த பேரு, அந்த நாமமும் அந்த ஒளி, அது ரெண்டும் எல்லாம் ஒன்னாயிடும். சோ அந்த ஒளி மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நிர்விதர்க்கம் அப்படின்னு சொல்றேன். இப்ப விசாரம், விசார சம்பத்தி அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றார், ஏதையா ஏவ சவிச்சாராக நிர்விச்சாராக சூக்ஷ்ம விஷயாக விக்யாத்தா அப்படின்னு சொல்றார். அதாவது சூக்ஷ்ம விஷயங்கள், அதுதான் சவிச்சாரமும் சரி நிர்விச்சாரமும் சரி, சூக்ஷ்மத்தை பத்தி தியானம் பண்றதுதான் இத சொல்ற. சட்டிலா இருக்கணும். இப்போ ஏத்தையா ஏவ அப்படின்னா இதே மாதிரி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ப்ராசஸ் முன்னாடி சொன்னார் இல்லையா, அதே மாதிரி த்ரூ த சேம் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். சவிச்சாராக, சோ சவிச்சாரானா என்ன, மெடிடேஷன் வித் சட்டில் தாட்ஸ், சட்டிலா இருக்கு, சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய எண்ணங்கள் அது. அதுக்கப்புறம் நிர்விச்சாராக, அந்த சூக்ஷ்மம் மெடிடேஷன் பியாண்ட் சட்டில், அந்த சட்டிலையும் தாண்டி உள்ள தாட்ஸ், அதோட கூட பண்ணக்கூடியதுதான் அந்த அப்படிப்பட்ட சூக்ஷ்ம விஷயாக, அதாவது சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு பண்ணக்கூடியதுதான் இந்த விசார சமாபத்திங்கிறது. அது சவிச்சாரமா இருக்கலாம், இல்ல நிர்விச்சாரமா இருக்கலாம். இப்போ ஸ்தூலம்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்தூலம்ல ரெண்டு டைப்பு, சவிதர்க்கம் நிர்விதர்க்கம். சூக்ஷ்மத்தை சட்டிலா பண்ணினோம்னா அதுல ரெண்டு டைப்பு, சவிச்சாரம் நிர்விச்சாரம். சோ இந்த சூக்ஷ்மத்துக்கு என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த எனர்ஜி எடுத்துக்கலாம், சென்சேஷன் அந்த உணர்வு அதுகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குவாலிட்டி ஆஃப் அந்த நேச்சரோட இதை எடுத்துக்கலாம். தன்மாத்திரைகள் அதை எடுத்துக்கலாம். பெஸ்ட் தன்மாத்திரைகள் தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஜலம், ஆகாசம், வாயு, அக்னி, இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே, இதெல்லாம் ஸ்தூலம், நம்ம ஸ்தூல கண்ணால பாக்குறோம் இல்லையா. சோ இதை எடுத்தும் நம்ம தியானம் பண்ணலாம். இது ஸ்தூலம், கிராஸ். ஆனா இதோட சூக்ஷ்மம் இருக்கு. ஏன்னா சூக்ஷ்மத்துல இருந்துதான் ஸ்தூலம் வந்திருக்கு. எப்படி நமக்கு உடல் சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரம்னு இருக்கு, அது இருக்கிறதுனாலதான் ஸ்தூலம் வரும். அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்கும் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் இருக்கு, அது பேர் தன்மாத்திரைகள்னு பேரு. சோ இந்த தன்மாத்திரைகளை கான்சென்ட்ரேட் பண்றது வெரி வெரி சட்டில். சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சவிச்சாரம் நிர்விச்சாரம் அப்படிங்கிறது சொல்றது. சோ இந்த சவிச்சாரம்னு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இதை எப்படி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னா,
இந்த மைண்ட் இருக்கே, மைண்ட் இஸ் அப்சார்ப்ட் இன் சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மைண்ட் அப்படியே இந்த சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள போயிடும். அதை கான்சென்ட்ரேட் பண்றது. இப்ப எனர்ஜி, பிராணன், அது கூட சட்டில் தானே. ஸோ இந்த பிராணனை கான்சென்ட்ரேட் பண்றது, இதெல்லாம் வந்து சவிச்சாரம்னு சொல்லலாம். நிர்விச்சாரம் அப்படின்னா என்னன்னா, சட்டில் தாட்ஸுக்கும் பியாண்ட் த சட்டில் தாட்ஸ். அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஒரு சைலண்ட், ஒரு சைலண்ட்ல வந்து நின்றுடும் ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா நீங்க இதை தியானம் பண்ணதான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ சவிதர்க்கம் கிராஸா இருக்கும், நிர்வித்தர்க்கம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறது, அர்த்தத்திலேயே ஒன்றுது. அதுக்கப்புறம் சவிச்சாரம்ங்கிறது ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு பிராணன் எடுத்துக்கிறது. இப்ப பிராணன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஹேல் எக்ஸேல், அந்த வாயுவோட நம்ம டிராவல் ஆகிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் சவிச்சாரம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாஸ், அதுதான் நிர்விச்சாரம். ஸோ இந்த மாதிரி இன்னும் சட்டிலா போறது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நிர்விச்சாரத்துல என்ன ஆகும்னா, ஒரு அமைதி இருக்கும், ஒரு குவைட்டான ஒரு ஸ்டேட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெடிடேஷனை தான் நம்ம இது சொல்றோம். அவேர்னஸ் இருக்கும், அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா அந்த தாட்ஸ்லாம் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகுது. ஸோ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த கிராஸ் டு சட்டில், இது வந்து யோக சாஸ்திரத்துல இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்றாரு. ஸோ இந்த சட்டில்ல வந்து ஆப்ஜெக்ட் இருக்காது, சென்சேஷன் இல்ல, இந்த எனர்ஜி, வேர்ல்டோட எனர்ஜி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிராணன் இதை மாதிரி எடுத்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றது. ஸோ என்ன ஆகும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ரீஃபைண்ட் ஆகும், இன்னும் ஒரு அபவ், இன்னொரு லெவல் அதுக்கு போக முடியும் இந்த கிராஸ்ல இருந்து சட்டில் போகும்போது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூ, அந்த பூ வந்து ஒரு ரெட் கலர் பூன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர், அந்த ஷேப் அது தெரியறது இல்லையா, இது வந்து கிராஸ், அதாவது ஸ்தூலம். ஸோ இந்த ஸ்தூலத்தை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு டைப். இப்ப இன்னும் கொஞ்சம் சட்டிலா போறோம் வச்சுக்கோங்க, அதோட ஸ்மெல், அதோட டெக்ஸ்டர், இல்ல அந்த ஃபீலிங், அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அது அந்த வாசனை வரைச்சே நம்ம ஒரு ஃபீல் பண்றோம்ல, இந்த ஃபீலிங்கை கான்சென்ட்ரேட் பண்றது, அந்த டெக்ஸ்டரை கான்சென்ட்ரேட் பண்றது, அதோட ஸ்மெல்ல கான்சென்ட்ரேட். ஏன்னா ரொம்ப நேரம் அது நிலைச்சு நிக்க முடியாது, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அந்த ஸ்மெல்ல நிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டிலா இருக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டில்னஸ், இதையும் தாண்டி போகணும். இதையும் தாண்டி போகும்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும், அந்த பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுல வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதனால அது இன்னும் இதையும் ஒரு லெவல் தாண்டி போறது, அதோட எக்ஸிஸ்டன்ஸை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸா சொல்றார். இந்த அவேர்னஸ் வந்து கிராஸ் டு சட்டில் போறது, தென் வெரி சட்டில் பியாண்ட் ஆல் அவர் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லாம் இந்த பிரகிருதி வரைக்கும் போறது. அந்த மாதிரி பண்ணக்கூடியதுதான் இந்த நிர்விச்சாரம். ஸோ நிர்விச்சாரம்ங்கிறது என்னன்னா, அந்த இடத்துல அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ என்ன சொல்றது, அந்த சட்டில்ங்கிறது ரொம்ப ரொம்ப சட்டில் ஆயிடும், ரொம்ப சூக்ஷ்மமாயிடும், அதி சூக்ஷ்மம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நிர்விச்சாரம். இப்போ வந்து பிரெத் பண்றோம், சுவாசிக்கிறோம், அதோட சுவாசிக்கும் போது ஒரு சவுண்டு வருது, சவுண்டு கேட்போம். ஏன்னா தியானத்துல நம்ம அமைதியா இருக்கும் போது அந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் டெம்பரேச்சர், அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மூமெண்ட், இதெல்லாம் அப்சர்வ் பண்றதெல்லாம் வித்தர்க்கம். இந்த பாஸ் இருக்கே, பாஸ் பிட்வீன் டூ பிரெத்ஸ், இந்த ரெண்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடும்போது நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பாஸ், அந்த பீரியட். இதை கான்சென்ட்ரேட் பண்றது. இல்லைன்னா இன்னர் ஃபீலிங், அது உள்ள, அது எங்க போய் திரும்புறதோ அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்றது. இந்த மாதிரி இருக்கிறது எனர்ஜி ஃப்ளோ. ஸோ நம்ம சுவாசிக்கும் போது ஒரு எனர்ஜி பாடி ஃபுல்லா போறதை கான்சென்ட்ரேட் பண்றது. இதெல்லாம் விசாரத்துல வரும். ஸோ சூக்ஷ்மம் இதெல்லாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், இது போக போக என்ன ஆகும்னா, we will be in resting in அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் யோக சாஸ்திரத்துல இந்த மாதிரி சொல்றேன். ஸோ போக போக நமக்கு டீப்பர் கிளாரிட்டி கிடைக்கும், அந்த மைண்டோட ஒரு ரிஃபைன்மெண்ட், ஒரு பியூரிட்டி அது ஜாஸ்தியாகும். ஸோ அதைத்தான் இவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோக சாஸ்திரத்துல சொல்லிட்டு இருக்கார். ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ்லயும் கொண்டு வரலாம். நம்ம இன்னைக்கு கூட ஒரு தியானம் பண்ணுவோம், அதுல வந்து இந்த இப்ப எது வரைக்கும் பார்த்திருக்கோம், மனசு வரைக்கும் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம் இல்லையா, எண்ணங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வரூபத்துல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இஷ்ட தெய்வத்தில். இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம், ஸ்வரூபம் எடுத்துக்கூடாது, ஒரு ஸ்லோகம் அத மாதிரி எடுத்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இன்னைக்கு டைம் இருந்தா பண்ணலாம். இதெல்லாம் இதுலதான் வரும், அதுக்கு சொல்றேன்.
சோ இன்னொரு அடுத்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா 1.45ல சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம்னு சொல்றாரு. இந்த அலிங்கம் அப்படின்னா என்னன்னா அடையாளமே இல்லை, லிங்கம்னா அடையாளம். சோ லிங்கம்னா ஒரு அடையாளப்படுத்துறது, கிராஸ வச்சுட்டு இதுக்கு டெக்ஸ்டர் இப்படி, ஃபீலிங் இப்படி, இதோட ஸ்மெல் இப்படி இப்படின்லாம் நம்ம டிஃபைன் பண்ண முடியும், அதெல்லாம் லிங்கம். அலிங்கம் அப்படிங்கிறது என்னன்னா பியாண்ட் தட், அதோட பிரகிருதி வரைக்கும் போறது. அதுதான் அவர் சொல்றாரு அலிங்க பரியவசானம், எண்ட், அது வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்றது தான். ரொம்ப சட்டிலான ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம தியானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் ரீச்சஸ் த ஸ்டேட் ஆஃப் அலிங்க, அந்த ஒரு ஸ்டேட்டை ரீச் ஆகும். ஏன்னா அந்த கிராஸ்ல இருந்து நம்ம போக போக ஃபர்ஸ்ட் கிராஸ் இருக்கும், அப்புறம் அதோட சட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் சட்டிலா போய் அதோட ஃபீலிங்ஸ் அந்த லெவலுக்கு போறது, அதுக்கப்புறம் அதோட பிரகிருதி வரைக்கும் போறது. அதாவது பிரகிருதி அதாவது என்ன சொல்றது, வேர்ல்டு ஆரம்பிக்கல, அதுக்கு முந்தின ஸ்டேஜ், ரெடி டு இது கிரியேஷன், ரெடி டு கிரியேட், அந்த மாதிரி உள்ள ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதுக்கும் மேல அவ்வியக்தம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் ஒடுங்கின ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை கான்சென்ட்ரேட் பண்றது. அதுக்கப்புறம் பிரம்மம். சோ இவ்வளோ இருக்கு. அப்ப ஒரு பூனை எடுத்துட்டாலே அது அங்க வரைக்கும் கொண்டு விட முடியும். இந்த மாதிரி ஸ்டெப்பா அவர் சொல்றாரு. சோ இதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா 4 லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இப்போ எர்த், வாட்டர், இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அல்லது அதோட சப்தங்கள் நம்ம அர்த்தங்கள்னு பார்த்திருப்போம். இப்போ வந்து ஆகாசம்னா சப்தம்னு பார்த்திருக்கோம், அது மாதிரி துவகேந்திரியத்துக்கு ஸ்பர்ஷம்னு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இந்த அர்த்தங்களை கான்சென்ட்ரேட் பண்றது, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, அதை கான்சென்ட்ரேட் பண்றது, இல்ல பஞ்சபூதங்களை கான்சென்ட்ரேட் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த விசேஷங்களை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு டைப். அதுக்கப்புறம் சட்டிலா விசேஷம் இல்லாம தன்மாத்திரைகளை, சோ தன்மாத்திரைகளை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இந்த வாயு வரத்துக்கு ரீசனா இருந்தது, ஆகாசம் வரத்துக்கு ரீசனா இருந்த தன்மாத்திரைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. இது வந்து நாட் பிசிக்கல், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லிங்க மாத்திரா, அடையாளத்தோட அப்படின்னா என்னன்னா அந்த ரூட் மார்க், அந்த பிரகிருதியோட ஸ்டேட், அது அந்த பிரகிருதி, அதாவது உலகம் வரப்போறது அதுக்கு முந்தின ஸ்டேட், தன்மாத்திரைக்கு முந்தின ஸ்டேட், அதுதான் வந்து லிங்கம்னு சொல்றது, லிங்க மாத்திரா. சோ இந்த இடத்துல பிரகிருதி இஸ் வெரி சட்டில், ஏன்னா ஃபுல்லா அது வரல, இன்னும் பஞ்சபூதங்கள் அதெல்லாம் விரியல. சோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டை கான்சென்ட்ரேட் பண்றது. சோ இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ரீமா ரிஃபைன்ட் ஆயிடும், அந்த நம்மளோட மனசு புத்தி எல்லாமே, தாட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். இது அலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் பிரகிருதி அப்படின்னு சொல்றது. அதாவது பிஃபோர் மேனிஃபெஸ்டேஷன் பிகின்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் படைக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ், அதுதான் வந்து அலிங்கம் அப்படின்னு சொல்றது. அதுல எந்த ஒரு குவாலிட்டி, ஒரு டிஃபைன் பண்ண முடியாது, ஒரு ஃபார்ம் எதுவுமே இருக்காது, அதுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு எதுவுமே இருக்காது, எந்த மார்க் எந்த ட்ரேஸுமே இருக்காது. ஆனா இதுதான் லிபரேஷனா அப்படின்னு கேட்டா இல்ல, இது லிபரேஷன் கிடையாது, அது இன்னும் டீப் அடுத்தது. ஸோ அதனால இது லிபரேஷன் கிடையாது. இந்த பிரகிருதி வரைக்கும் போறது ஒரு லெவல், அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் நம்மள ரிஃபைன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லிமிட் இருக்கு இல்லையா, லிமிட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இது வந்து நம்மளோட மெடிடேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த அலிங்க ஸ்டேட்டுக்கு போகாம நம்ம இன்னும் டீப்பா போறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த அலிங்க ஸ்டேட் போய் தான் நம்ம வந்து அடுத்ததுக்கு போக முடியும். ஏன்னா லிங்கம்னா அடையாளம்னு சொல்லியிருக்கேன், அந்த பிரகிருதி வர அந்த ஸ்டேட்டு, பிரகிருதிக்கும் முன்னாடி உள்ள ஸ்டேட்டு. ஸோ இந்த பிஃபோர் கிரியேஷன், அது அந்த ஸ்டேட் கான்செப்ட், அதுதான் அலிங்க ஸ்டேட்னு சொல்றது. ஸோ இந்த அலிங்க ஸ்டேட்டை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த அவேர்னஸ்ங்கிறது ஃபுல்லா வராது. இந்த என்ன சொல்றது, ஆத்ம சாட்சா்காரம், அதுவும் ஃபுல்லா வரதுக்கு சான்ஸ் இல்லை. ரூட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அந்த ரூட்டுக்கு போய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெத்தை கான்சென்ட்ரேட் பண்றது, அடுத்தது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் அதை கான்சென்ட்ரேட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த கான்சென்ட்ரேட் பண்றேங்கிற ஃபீலிங்கை கான்சென்ட்ரேட் பண்றது, அதுதான் அவேர்னஸ். நான் உன்னை பார்க்கறேங்கிறத ஒண்ணு பார்த்துட்டு இருக்குல்ல, அதுதான். ஸோ இப்ப இந்த பாஸை கான்சென்ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நான் கான்சென்ட்ரேட் பண்றேங்கிறத ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுதான் அவேர்னஸ், அதுதான் அந்த ஃபீலிங் ஆஃப் அவேர்னஸ், அது மூணாவது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே அப்படியே அந்த சட்டில் இதுல இருக்கிறது, அந்த இடத்துல
ஃபார்ம் கிடையாது, எதுவுமே பவுண்டரி கிடையாது, அந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல இருக்கிறது. ஸோ இந்த கிராஸ்லேருந்து சட்டில், அதுக்கப்புறம் அந்த ரூட், பிரகிருதியோட ரூட்டுக்கு போறது அலிங்கத்துக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் அவர் சொல்றார். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, பியாண்ட் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம போகிறதுக்காக. ஸோ இதை வந்து இந்த 4 டைப்பையுமே சேர்த்து சபீஜ சமாதின்னு சொல்லுவார் யோகசாஸ்திரத்துல. சபீஜ சமாதினா என்னன்னா, பீஜம் இருக்கு அப்படின்னா என்னன்னா, சம்ஸ்காரம் இருக்கு, ஏதோ ஒண்ண வச்சுட்டு தானே தியானம் பண்றோம், சம்ஸ்காரம் இருக்கு, அதனால இதுல வந்து மைண்ட் இருக்கு. ஸோ அதனால இது வந்து லிபரேஷன் கிடையாது, அதனாலதான் இது பேரு சபீஜ சமாதின்னு பேரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் அவர் சொல்றார். எதுக்காக இது சொல்றேன்னா, அதுக்கப்புறம் அந்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற கண்ணை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு லெவல், அதுக்கப்புறம் எதால கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த மனசை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு லெவல், அதுக்கப்புறம் அதுக்கு எது அந்த வாட்சர் ஒண்ணு அதை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு லெவல். ஸோ இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மனசெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு வைராக்கியம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா மனசை நம்ம வாட்ச் பண்றோம், அப்ப அது வேறையா இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நமக்குள்ள பெயினை குறைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம், என்ன சண்டை, எது வேணா நம்ம இந்த உலகத்துல நடந்தா கூட நமக்கு அதெல்லாம் சின்னதா தெரியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் கண்ணை பண்றது, மனசை பண்றது, நான்கிறத கொண்டு வருது, இதெல்லாம் பண்ணவே நமக்கு இந்த சமதமங்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ஓரளவு நம்ம நாலேஜோட தான் இங்க வருவோம். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த சமாபத்திங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, நம்மளோட வேலைகளுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டா பண்றோம். இந்த சமாதி, முமுட்சுத்துவம், மோட்சத்துக்கு அதெல்லாம் விடுங்க, நம்ம டே டு டே லைஃப்லயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோக்கஸ்டா பண்ணும் போது அந்த காரியம் வந்து சித்தியாகும். சர்வகாரிய சித்திக்கு இந்த சமாதானம் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த சாந்தியாதி இருக்கே, இந்த சாந்தியாதி நன்னாவே வரும். இந்த சம தம உபரம திதிக்ஷா இதெல்லாம் இந்த சமாதானம் இன்க்ரீஸ் ஆக ஆக இதுவும் நல்லாவே வரும். ஸோ இது வந்து எதுக்காக பக்திக்கு அப்புறம் இந்த சாந்தியாதியை சொல்றாருன்னா, ஏன்னா பக்தியை சொல்லிட்டு தானே இது சொல்றார் இல்லையா, திருடதரம் பக்தி ஆதியதாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்ற. ஏன்னா இந்த பக்திங்கிறது இந்த சமாதானம் வரைக்கும் கொண்டு விடும் பக்தி. ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல். அதனாலதான் பக்தி இருக்கும்போது இந்த 6ம் கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், சமாதி வரைக்கும் கொண்டு விடும். நிஷ்காமியமா வெளியில உள்ள கர்மங்கள் நம்ம பண்றோமே, நிஷ்காமியமா டே டு டே லைஃப் பண்றது நம்ம மனசை சமநிலைக்கு கொண்டு வரும். ஆனா இந்த தியானம், ஜபம், தபஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த ஏகாகிர சித்தம், இந்த சித்தைகாகிரத்தான்னு சொல்றாங்க, ஃபோக்கஸ், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு பின் பாயிண்ட்ல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கேயே நிக்க ஆரம்பிச்சு, அதாவது அந்த சமாதியில நம்ம நிஷ்டை ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜபதமங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ். ஸோ ஜபதமங்கள் வேண்டாம், நம்ம பண்ற வேலைகள், நமக்கு கர்மங்கள், இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கே, எதுவுமே அந்த லெவல்ல தேவையில்லை. ஸோ அதுதான் அடுத்தது சொல்ற, திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதாம் அப்படின்னு சொல்றேன். கர்மாஷு சூ போடக்கூடாது, கர்மாசுன்னு சொல்லிட்டா வேற அர்த்தம் இல்ல. கர்மாஷு கர்ம ஆஷு சந்தியஜ்யதாம். ஆஷுன்னா சீக்கிரமா நீ கர்மங்களை விட்டுடுங்கிற. இவ்வளவு நேரம் வரைக்கும் கர்மங்களை பண்ணு நிஷ்காமியமா பண்ணு, கர்மயோகமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, ஸ்டெப்பா கூட்டின்னு வந்த. சோ பக்திக்கு அப்புறம் இந்த சமதமங்கள் சாந்தியாதிக்கு, இந்த சாந்தியாதி வந்து ஒரு ஸ்டேஜ் சமாதி வரைச்சே நீ பண்ண வேண்டிய கர்மங்களே உனக்கு தேவையில்லை. ஏன்னா மனசு ஒருமுகப்பட்டிருக்கு. சமாதியில இருக்க ஆரம்பிச்சோம்னா அவன் என்ன கர்மம் பண்ண முடியும் சமாதி ஸ்டேட்ல? அதனால அதுதான் அடுத்தது சொல்ற, திருடதரம் கர்மாஷு கர்ம ஆஷு சந்தியஜ்யதாம். சீக்கிரமா கர்மங்களை விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா செயல்களை குறைக்கணும். இந்த ஒரு ஸ்டேட் வந்த அப்புறம் செயல்களை குறைக்கதான் நமக்கு வந்து அந்த நிஷ்டை சமாதியில நிஷ்டை ஜாஸ்தியாகும். ஆனா இது இந்த ஸ்டேட்ல தான். இதுக்கு முன்னாடி கர்மாஷு சந்தியஜ்யதாம்னு இவரே சொல்லிட்டாரு, திருடத்தரம்னு வேற சொல்லிட்டாரு. நான் இப்ப எதுக்கு கர்மா பண்ணணும்னு நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பண்ணணுமே தவிர இந்த முந்தின ஸ்டேஜ்ல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அப்ப கண்டிப்பா கர்மாக்கள் பண்ணிதான். ஏன்னா அந்த கிரமமா சொல்லிட்டு வர அந்த கிரமப்படிதான் நம்ம பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்